தமிழகத்தில் நடக்கக்கூடிய அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. காங்கிரசுக்கு அதிர்ச்சி கொடுத்து திமுக கூட்டணி முறிந்ததால் லோக்சபாவில் திமுக எம்பிக்களுக்கு இருக்கை மாற்றம் செய்ய கோரி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கனிமொழி கடிதம் எழுதியிருக்கிறார். காங்கிரசுடனான கூட்டணி முடிவுக்கு வந்துவிட்ட நிலையிலே அவையில் அவர்கள் வருகையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தற்போதைய இருக்கை அமைப்பை தொடர்ந்து கடைபிடிப்பது திமுக எம்பிக்களுக்கு பொருத்தமானதாக இருக்காது. எனவே தாங்கள் தனித்த இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு அங்க இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு நமது கனிமொழி அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறாராம். துணை முதல்வர் பதவியை கேட்கும் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திடம் விசிக துணை முதல்வர் பதவி கோருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சென்னையில் திருமாவளவனை நேரில் சந்தித்து ஆதவ அர்ஜுனா ஆதரவு கோரியிருக்கிறார். அப்போது ஆட்சியில் பங்கு அளிக்க வேண்டும், விஜய் ராஜினாமா செய்ய போகும், தொகுதி இடைத்தேர்தலில் திருமாவுக்கு ஆதரவு, துணை முதல்வர் முக்கிய பதவிகள் உள்ளிட்டவை எங்கள் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக ஆதரவுகளை கொடுக்கிறோம் என திருமாவளவன் கூறியிருக்கிறார். விஜயின் வீட்டிற்கு சென்ற மர்ம நபர் விஜயின் பட்டினம்பாக்கம் இல்லத்திற்கு காரில் முகத்தை மறைத்தபடி சென்றது யார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. முகத்தை மறைத்தபடி ஒரு நபர் காரிலே பட்டினம்பாக்கம் வீட்டிற்குள்ளே செல்கிறார். அந்த நபர் யார் என்ற கேள்விதான் தற்போது இணையதளங்களிலே மிக விரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. மீண்டும் கவர்னரை சந்திக்கும் நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர். கவர்னரை இன்று மாலை 4:30 மணிக்கு விஜய் மீண்டும் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக காங்கிரசுடன் 5 எம்எல்ஏக்கள் உட்பட மொத்தம் 113 உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்துடன் சென்று கவர்னரிடம் ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருந்தார். பெரும்பான்மையுடன் வாருங்கள், ஆட்சி அமைக்கலாம் என கவர்னர் கூறிவிட்டார். மீதமுள்ள 6 எம்எல்ஏக்களை ஆதரவை திரட்டக்கூடிய முயற்சியில் தமிழக வெற்றி கழகம் தீவிரமாக இருக்கக்கூடிய நிலையிலே 4:30 மணியளவில் கவர்னரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறாராம் நமது விஜய் அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தும் திமுகவினர். மயிலாடுதுறையில் விஜய்க்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரரை திமுகவினர் தாக்கியிருக்காங்க. விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்காத கவர்னரை கண்டித்து காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அப்போது அங்கு வந்த சில திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் தொண்டர்களை தாக்கி கட்சி கொடிகளையும் பறித்து சென்றிருக்காங்க. இதை பார்த்தால் நேற்று வரை பங்காளி, இன்று முதல் பகையாளி என்று சொல்லக்கூடிய வகையில் தான் தமிழகத்திலே அரசியல் களம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். விஜயுடைய வெற்றி செல்லாதா? விஜயின் வெற்றி தமிழக வாக்காளர்களின் மனநிலை குறித்து பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. பெரியார், அண்ணாவின் திராவிட சித்தாந்தங்கள் அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை விட இன்ஸ்டாவில் பதிவிடும் நகைச்சுவையான பதிவுகளே இளம் வாக்காளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தெரிகிறது. திமுக அதிமுகவிற்கு மாற்றாக வாக்களிக்க நினைத்தவர்களுக்கு விஜய் தேர்வு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. இது விஜயுடைய வெற்றியே கிடையாது என சமூக ஊடகங்களிலே தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுக திமுக கூட்டணி என்பது அமையுமா? கனிமொழி கொடுத்த விளக்கம். அதிமுக திமுக கூட்டணி குறித்த வதந்திகளுக்கு கருத்து தெரிவிக்க முடியாது என கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியில் தேர்தல் முடிவு என்பது மக்களின் தீர்ப்பு, அதற்கு மதிப்பளிக்கிறோம், ஜனநாயகத்திலே அதுவே மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கிறார். திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாக கூறப்படுவதற்கு தன்னால் பதில் கூற முடியாது. அவர்கள் திமுக மீது குற்றச்சாட்டை வைத்தால் பதிலளிப்போம் என அதிரடியாக சொல்லியிருக்கிறார். விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த கனிமொழி. ஆட்சி அமைக்கும் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக கனிமொழி பேசியிருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது. மக்கள் தெளிவாக தீர்ப்பை கொடுக்கவில்லை என்றாலும் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் கனிமொழி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். +2 தேர்விலே மார்க்கை அள்ளிய வாழை படத்தில் நடித்த சிறுவன். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வாழை படத்தில் நடித்த பொன்வேல் 600க்கு 506 மார்க்குகளை பெற்றிருக்கிறாராம். படத்தில் நடிப்பால் ரசிகளை கவர்ந்த சிறுவன் தற்போது தனது படிப்பிலும் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெற்று வருகிறார். அவர் தமிழிலே 96 மார்க்குகளும், ஆங்கிலத்திலே 75, பொருளியலில் 76, வணிகவியலில் 81, கணக்குகளில் 93, கணினி பயன்பாட்டில் 84 மார்க்குகளையும் பெற்றிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடிதான் அடுத்த முதல்வர், பரபரப்பை கிளப்பும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்பாரா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பொள்ளாச்சி ஜெயராமன்
புன்னகையை பதிலாக கொடுத்திருக்கிறார். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திய பின்பு அவர் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். அப்போது எடப்பாடி எடுக்கும் முடிவு எப்போதும் கட்டுப்படுவோம் என்றும், தொடர்ந்து விஜய் ஆட்சி அமைப்பை தொடர்பாக எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எனக்கு தெரியாது என பதிலளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆவாரா அப்படிங்கிற கேள்விக்கு புன்னகையுடன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி பதிலை கொடுத்திருக்கிறாராம். இறுதியாக அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும்? விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்வதை தடுக்க அதிமுகவை ஆதரிக்க திமுக முயற்சித்து வருவதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்படி நடந்தால் தீவிர விசுவாசிகள் கூட தலைமை மீது அதிருப்தி அடையலாம். விஜய் அதிகாரத்திற்கு வருவது தாமதமாகும் என்பதால் அவருக்கான ஆதரவுகளை தீர்த்து போகலாம். முன்பை விட அதிகமாகலாம். விஜய் எதிர்க்கட்சி தலைவராகும் பட்சத்தில் அவரது நாயபிம்பம் மக்களிடையே குறைய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.